தம்பிகளா, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை. நீங்கள்லாம் சீமானோட பேச்சை கேட்டு சேர்ந்தீங்க. நாங்கள்லாம் சீமானோட பேச்சை கேட்டு சேரல. பிரபாகரன்ன்ற ஒரு தலைவன், அதாவது 2009 அந்த காலகட்டம், அந்த போர் பீக்கில் இருந்துச்சுல, எங்கள் ஊரில் இருந்து ஸ்ரீலங்கா வெறும் 34 கிலோமீட்டர். அங்கே போடுற ஒவ்வொரு குண்டு அதிர்வும் எங்களுக்கு கேட்கும், நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். தரையில் காதை வச்சுட்டு நாங்கள் ஃபீல் பண்ண ஆளுங்க நாங்கள். அன்றைக்கி அப்படி ரத்தமும் சதையுமா எங்களுக்கு அப்போலேருந்தே எங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த டைமில் டிவியில் வந்து பார்ப்போம், ஏதோ போர் நடக்குது, எங்களுக்கு அந்த அளவில் ஒரு புரிதல் கிடையாது. அப்போலாம் நான் 10th படிச்சுட்டு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு எங்களுக்குலாம் புரிதல் கிடையாது. கொத்து கொத்தா மக்கள் சாகுறாங்க, ஏன் சாகுறாங்க, யார் கொண்டு போகிறான்னு எந்த புரிதலுமே இல்லாமல் அப்போ தான் ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, கேப்டன் பிரபாகரன் ஒருத்தர் இருக்கிறாரு, தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் அந்த போர்க்களத்திலேயே சாவை கொடுத்துட்டு அந்த மனுஷன் இப்போது அவரும் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருந்தானா, நம்மளை விட்டுட்டு போயிட்டான், இந்த தமிழ் தேசத்தை இனிமேல் யார் காப்பாற்ற போகிறாங்கிற ஒரு வழி இருந்துச்சு எங்களுக்கு. அந்த வளர்ந்து வர 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 அது புரிதல். அதை எடுத்து சீமான் பேசினாரு, ஆகா இந்த தமிழ் தேசத்தை எடுத்து பேசுகிறாரு ஒரு மனுஷன்னு நம்பி அவர் பின்னாடி போனோம். ஆனால் இன்னைக்கு அதே சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு?